குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம ஒரு நல்ல மெசேஜ் உள்ள ஆடியோ தான். அதாவது நம்ம எல்லாருமே பணத்துக்காக தான் வேலை செய்கிறோம். வேலை செஞ்சுட்டு அதுக்கான பணத்தை நம்ம அதுலேருந்து சம்பாதிக்கிறோம். அந்த மாதமோ இல்லை 10 நாளோ 15 நாளோ அந்தந்த வேலைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சம்பாதிச்சிக்கிட்டே இருக்கோம். அப்போது இந்த ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் பணம் சம்பாதிக்க தான் வரோம். ஏன் அந்த இடத்துல மட்டும் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியல? பணத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கோம். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம எல்லா இடத்துலையும் வேலை செய்கிறோம், பணத்துக்காக வேலை செய்கிறோம். வேலை செஞ்சுட்டு பணத்தை வாங்கிக்கிறோம். ஷேர் மார்க்கெட்டில் அதே மென்டாலிட்டியில் அதே மைண்ட் செட்டில் தான் உள்ளே வரோம். பணம் சம்பாதிக்கிறதுக்காக வரோம். ஆனால் டெய்லியும் பணத்தை நம்ம மார்க்கெட்டுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது ஏன் எதுக்கு இப்படின்னு என்றைக்காவது யோசிச்சுருக்கீங்களா? அதாவது பல பேர் சேலரிக்காக வேலை செய்கிறாங்க, சில பேர் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எல்லாமே எதுக்கு? டோட்டலாக எதுக்கு பண்ணுறோம்? பிஸ்னஸ் பண்ணுறவங்க ப்ராஃபிட்காக பண்ணுறாங்க. வேலை செய்கிறவங்க வாழ்க்கையை ரன் பண்ணணும், அதுக்கு சேலரி வேணும். ஸோ இதுக்காக எல்லாரும் வேலை செய்கிறோம். ஆனால் ஒரு இடம் மட்டும் எக்ஸ்பெக்டேஷனில் அதிகமாக இருக்குது. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை நம்மளால் பீட் பண்ணவே முடியல. அது எந்த இடம்னா அதுதான் ஷேர் மார்க்கெட். இங்கே நாம் எல்லாருமே சம்பாதிக்க வரோம் அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன். ஆனால் பல பேர் இங்கே லாஸ் ஆகிட்டே போகிறாங்க. பணம் சம்பாதிக்க வந்த இடத்துல பணம் இந்த மாதிரி இழக்கிறதுக்கு என்ன காரணம்? அதில் என்ன லாஜிக் இருக்குது? அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த ஆடியோவில் பேச போகிறேன். அதாவது ஜாப்பும் ட்ரேடிங் மைண்ட் செட்டும் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். எப்படின்னா, ஜாப் ஒரு இடத்துல நம்ம வேலை செய்கிறோன்னா அந்த ஜாப் ஃபிக்ஸட் இன்கம் தான். 30 நாள் வேலை செஞ்சால் அதுக்கான சம்பளம் 1ஆம் தேதி கிரெடிட் ஆகும். ஆனால் ட்ரேடிங் அன்சர்டனிட்டி இன்கம். ஓகேங்களா? இதுதான் வரப்போகுது, இதுதான் நமக்கான இன்கம் அப்படின்றது நமக்கு தெரியாது. அன்சர்டைன், தெரியாத ஒன்று. அதுலேருந்து வரக்கூடிய ஒரு இன்கம், சேலரி. நம்ம பிரைன் எப்படி பழகிடுச்சுன்னா, செக்யூரிட்டிக்கு அப்படியே பேஸ் பண்ணியே நம்ம பிரைன் பழகிடுச்சு. ஆனால் மார்க்கெட் அன்சர்டனிட்டியில் அது வேலை செய்ய மாட்டுது. அதாவது செக்யூரிட்டினா டிஃபால்ட்டாக இதுதான் நமக்கு நடக்க போகுது அப்படின்னு நம்ம மைண்டுக்கு கிளியராக தெரியுது. அதை ரொட்டீனாக நம்ம பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் மார்க்கெட் அப்படின்றது அன்சர்டனிட்டி. அந்த அன்சர்டனிட்டியில் நம்மளால் கரெக்டாக வேலை செய்ய முடியல. இதுதான் உண்மையான ஒரு மெத்தடு. நம்ம ஏன் மார்க்கெட்டில் தோக்குறோம், ஏன் மற்ற ஜாப்லலாம் நம்ம ஃபிக்ஸடாக இன்கம் ஜென்ரேட் பண்ணுறோம் அப்படின்றதோட உள்ள அர்த்தம் இதுதான். அப்போ மார்க்கெட்டில் ப்ராபபிலிட்டி என்ன இருக்குது? 100% கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன்ல, இந்த செபி ரிஜிஸ்டர் ஆகட்டும், மார்க்கெட் கன்சல்டன்சி ஆகட்டும், யூடியூபர்ஸ் ஆகட்டும், இல்லை யார் வேணால் இருக்கட்டும், கிளவராக இருக்கிறவங்க கூட ஆகட்டும், அவங்க ஆப்ஷன் செல்லரில் கோடியாக பணம் சம்பாதிக்கிறவங்களாக கூட இருக்கட்டும், யாராலையுமே மார்க்கெட்டை 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அது ஜஸ்ட் ஒரு ப்ராபபிலிட்டி தான். ஒரு தாய்பாஸை உருட்டுறோம்னா அது என்ன உழுன்றது நல்ல பழக்கம் ஆயிடுச்சுன்னா அந்த பொசிஷனை உருட்டுற விதத்தில் அவங்க நினைக்கிற மாதிரி கொண்டு வருவாங்க. ஆனால் எல்லாராலையும் அது முடியாது. அப்போ தாய்பாஸ்தை உருட்டினா ஏதோ ஒன்று உழதான் போகுது. இல்லை நம்ம காயினை சொல்கிறோம், ஒன்று பூ விழணும் இல்லைன்னா ஹெட்டு விழணும். இதுதானே இந்த ப்ராபபிலிட்டி தான் மார்க்கெட்டில். ஒன்று ஜெயிக்கணும் இல்லை தோக்கணும். மார்க்கெட்டில் கரெக்டாக இருந்தால் தான் ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. அந்த மெஜாரிட்டி டைம் ரைட்டாக இருந்தால் தான் நம்ம அந்த மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். நம்ம சர்வே பண்ண ஆரம்பிச்சிட்டாவே மார்க்கெட்டில் சின்னதாக ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதை தான் நான் ஒவ்வொரு வாட்டியும் சொல்கிறேன். நீங்கள் மார்க்கெட்டில் சர்வே பண்ண கற்றுக்குங்க. ப்ராஃபிட் லாஸ்ன்றதான் செகண்டு. முதல்ல நம்ம மார்க்கெட்டில் கூடவே பயணம் செய்யணும். அதுக்கு நம்ம கரெக்டான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதே இதுதான். அப்போ மார்க்கெட் அப்படின்றது ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் 100க்கு 100 கான்ஃபிடெண்ட்டாக இது தான் நடக்கும், இப்படி தான் போகும், இப்படி தான் வரும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லவே முடியாது. அடுத்தது எமோஷன் ப்ராப்ளம். இது நம்ம பல தடவை சொல்கிறோம். இன்றைக்கி கூட மார்க்கெட் எக்ஸ்பைரி டே சென்செக்ஸில் இன்றைக்கும் அந்த க்ரீடி அந்த மைண்ட் செட்டோடு ட்ரேட் பண்ணவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க. நல்ல ப்ராஃபிட்டில் இருந்திருப்பாங்க. அப்படியே அந்த ப்ராஃபிட்டை தக்க வைக்க முடியாமல் அதை லாஸ் பண்ணிவிட்டு மினிமம் ப்ராஃபிட்டில் வெளியே வரவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? இன்றைக்கி கூட, நேற்று கூட. அது மாதிரி அந்த க்ரீடி நமக்கு தேவையான ப்ராஃபிட் கிடச்சிருச்சு.
அதை தக்க வைக்க முடியலன்னா அதை விட வேறு என்னங்க வேலை இருக்குது? அப்போது இந்த க்ரீடின்னு வரும்போது அது ஓவர் ட்ரேடிங் கூட சேர்ந்து வந்துடும். அடுத்தது ஃபியர். இந்த ஃபியர் வந்தாவே லாஸ் புக் பண்ணுறது கண்டினியூஸ் ஆகிட்டே இருக்கும். எப்படின்னா, ஒரு ட்ரேட் எடுத்துருவாங்க, அந்த ட்ரேடில் ப்ராஃபிட் வருதா லாஸ் வருதா அப்படின்றத வெயிட் கூட பண்ண மாட்டாங்க. டக்குன்னு லாஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு லாஸ் ஆகிடும், அதுக்கு ஒரு ப்ரோக்கரேஜ் வரும். இது மாதிரி மோர் தென் ட்ரேட்ஸ் பண்ண சின்ன சின்ன லாஸஸ் வரும்போதே புக் பண்ண அந்த பக்கம் லாஸும் இன்க்ரீஸ் ஆகும். இப்போ தான் ஊர்பட்ட எஸ்டி கவர்மெண்ட் போட்டு வச்சுக்குதே, அதனால் நீ லாஸ் பண்ணுறத விட டேக்ஸ் கட்டுறதே இப்போ அதிகமாக இருக்குது. இதெல்லாம் என்னத்தை சொல்கிறதுனே தெரியல இந்த கவர்மெண்ட்டு. ஒரு ட்ரேடரை என்கரேஜ் பண்ணி உள்ளே கொண்டு வரணும். நீ வரவே வேணான்ற மாதிரி தான் இப்போ கவர்மெண்ட்டு இந்த F&Oவை நடத்திக்கிட்டு இருக்கு. என்னங்க அநியாயத்துக்கு ஒரு 5 ட்ரேட் பண்ணால் 1300 இப்போது. இதில் என்னங்க ப்ராஃபிட் பண்ணுறது? ப்ராஃபிட் நீ 1000 ரூபா பண்ணால் எக்ஸ்ட்ரா 300 உன் பாக்கெட்லேருந்து நீ எடுத்து கொடுக்கணும் கவர்மெண்ட்டுக்கு. இது வேலைக்கே ஆகாது. அதாவது மார்க்கெட்டில் நீங்கள்லாம் ட்ரேடே பண்ண வேணாம், ரீட்டெயிலர்ஸ் நீங்கள் ட்ரேட் பண்ண வேணாம் அப்படின்னு தான் கவர்மெண்ட்டு மறைமுகமாலாம் சொல்ல, நேரடியாக எஸ்டிடியை இன்க்ரீஸ் பண்ணி நம்ம உயிரை எடுத்துக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? நம்ம முக்கியமான பகுதிக்கு வருவோம். இது விளங்காதது. இதுக்கு தீர்வே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாட்டி பட்ஜெட் வரும்போது எஸ்டிடி இன்னும் உயரும். அதுதான் எனக்கு தோணுது. அடுத்தது மெயின் பாயிண்ட்டு. அப்போ இந்த பீப்புளெலாம் ஏன் மணியை லாஸ் பண்ணுறாங்க ஷேர் மார்க்கெட்டில் அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்போது ஏன் ஷேர் மார்க்கெட்டில் மணியை லாஸ் பண்ணுறாங்கன்னா, குயிக் மணி மைண்ட் செட்டு. ஓகேங்களா? எந்த வேலையிலையாவது இன்றைக்கி ஒரு 10 ரூபா போட்டுட்டு அடுத்த நாளே ஒரு 20 ரூபா 30 ரூபா 50 ரூபா சம்பாதிக்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? ஹோட்டல்ஸை தவிர. ஆனால் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரே இடம் எதிரானா அது ஷேர் மார்க்கெட் தான். குயிக் மணி மைண்ட் செட்டு. அப்போ ஒரு நாளில் டபுள் ஆகிடும், ட்ரிபிள் ஆகிடும் அப்படின்ற மென்டாலிட்டி. அடுத்தது ப்ராப்பராக நாலேஜே இருக்காது. யாரா அதிகப்படியாக லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு செக் பண்ணால் ஃப்ரெஷர்ஸாக வந்திருக்கவங்க, ஓரளவுக்கு ஒரு 1 வருஷம் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தான் அதிகப்படியாக லாஸஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா ப்ராப்பர் நாலேஜ் இல்லாமல். ப்ராப்பர் நாலேஜ்னால் அவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, யூடியூப்பில் வரக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் பார்த்துட்டு எல்லா கண்டென்ட்டையும் நம்ம பார்த்துட்டோம், இந்த மாதிரி கேண்டில் வந்தால் இப்படி பண்ணணும், இங்கே போயிடுச்சுன்னா இது இங்கே செல் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யூடியூப் கண்டென்ட்டை மட்டுமே பார்த்துட்டா மட்டும் நம்ம ட்ரேடர் ஆகிட முடியாது. ப்ராப்பர் நாலேஜை நம்ம ஃபாலோ பண்ணணும். ஒரு குரூப்பில் கால்ஸ் கொடுக்குறாங்க, பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் குரூப்லலாம் கால் கொடுக்குறாங்கன்னா அவன் கொடுக்குறதை நம்பியே ட்ரேட் பண்ணக்கூடாது. அப்போ இதெல்லாம் உங்களுக்கு கடைசி வரையும் நாலேஜே வரவே வராது. நீ அவன் கொடுக்குற காலை 30,000 கொடுத்துட்டு மாதத்துக்கு அவங்ககிட்ட காலை வாங்கிக்கின்னு, அவன் தப்பாக கொடுக்குறானா ரைட்டாக கொடுக்குறான்னு அதை கூட நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத நாலேஜில் இருக்கும்போது பின்ன மார்க்கெட்டில் எப்படி நம்ம ப்ராஃபிட் பண்ண முடியும்? லாஸ் தான் பண்ண முடியும். அப்போது நம்ம ப்ராப்பர் நாலேஜை வளர்த்துக்கணும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு அப்படின்றது ஒன்று கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில் முக்கியமானது ஒன்று ஸ்டாப் லாஸ். அதை யூஸ் பண்ண கற்றுக்கணும். யூஸ் பண்ண தெரியாதவங்க தான் மார்க்கெட்டு டெய்லியும் தலையிலேயே கொட்டி 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 வெளியே அனுப்பிக்கிட்டே இருக்கும். அடுத்தது ஓவர் ட்ரேடிங். இதெல்லாம் நம்ம அடிக்கடிக்கு சொல்கிறது தான். தினமும் ஓவர் ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அந்த ஓவர் ட்ரேடிங் பண்ணல நமக்கு ஃபீலிங், ஐயோ இன்றைக்கி ட்ரேட் பண்ண மாதிரியே தோணாது. என் ஃப்ரெண்டுங்களே பல பேர் இருக்காங்க இந்த மாதிரி. 50,000 ரூபாய் அவன் ஸ்கேல்பர், 50,000 ப்ராஃபிட் வந்துட்டுருக்கோம். அதை அவனால் தக்க வைக்க முடியாது, மறுபடியும் ட்ரேட் பண்ணுவான். அப்படி இப்படி கச்சா முச்சான் பண்ணி கடைசியில் லாஸுக்கு போயிடுவான், ப்ரோக்கரேஜ் அதிகமாகிடும். இப்படியும் இருக்கான். நீங்கள் மார்க்கெட்டில் இங்கே நீங்கள் வேலை செய்கிற மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுதா? நம்ம பிஸ்னஸ் பண்ண வந்திருக்கோம், இந்த மாதிரி இப்போ நான் சொன்ன இந்த பிஹேவியரில் நீங்கள் மார்க்கெட்டில் பண்ணிங்கன்னா நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணுதா? இதுக்கு பதில் நம்ம தான் சொல்லணும். அதாவது ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய இந்த ப்ராப்ளம் இப்படி தான் இருக்குது. ஏன்னா எல்லா வேலையிலையும் நம்ம சம்பாதிக்கிறோம், ஆனால் மார்க்கெட்டில் மட்டும் சம்பாதிக்க முடியல. நான் சொன்ன இந்த குயிக் மணி மைண்ட் செட், நோ ப்ராப்பர் நாலேஜு, நோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு, ஓவர் ட்ரேடிங், இதெல்லாம் மார்க்கெட்டில் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா? பண்ணுறதே கிடையாது.
அப்போ பண்ணாதனால இந்த இடத்துல உங்களால் சம்பாதிக்கவே முடியாது. அப்போ நீங்கள் மார்க்கெட்டை என்னவா ட்ரீட் பண்ணுறீங்க? கேம்பிளிங்காக தான் ட்ரீட் பண்ணுறோம். அதனால தான் மார்க்கெட்டில் நம்ம தோற்றுக்கிட்டு இருக்கோம். இதை நானும் பல வாட்டி சொல்லிட்டேன். அப்போது இந்த டிசிப்ளின், இந்த ஓவர் ட்ரேடிங், இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், இந்த ப்ராப்பர் நாலேஜ், இந்த குயிக் மணி சென்ட், இது எல்லாத்துலேயும் நம்ம பழகி அதில் இருக்கக்கூடிய அனுபவத்தை வாங்கிக்கணும். அப்படி வாங்கிக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் மார்க்கெட்டில் சர்வே பண்ண முடியும். மற்ற எல்லா இடத்துலையும் போனோடனையும் ஃபஸ்ட்டு நாள் போனோடனே அவனா சம்பளம் கொடுத்துட்றானா, 2ஆம் நாள் போனோடனே சம்பளம் கொடுத்துட்றானா, 30 நாள் கழித்து தான் கொடுக்குறான். அப்போ அடங்கி ஒடுங்கி அங்கே வேலை செய்கிற மாதிரி ஷேர் மார்க்கெட்லேயும் அதுக்கான டிசிப்ளினோடு ட்ரேட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் இங்கே பணம் சம்பாதிக்க முடியும். இதுதான் ஷேர் மார்க்கெட்டில் 95% ட்ரேடர்ஸ் லாஸ் ஆகிறதுக்கான முழுக்க ரீசன் நான் சொல்கிற இந்த 4 ஸ்டெப்பு தான். நீங்கள் எந்த 4ல் ஏதாவது ஒன்றில் கண்டிப்பாக இருப்பீங்க. ஓவர் ட்ரேடிங்கில் இருப்பீங்க, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டு என்னானே தெரியாது அதில் இருப்பீங்க, சுத்தமாக உங்களுக்கு மார்க்கெட் நாலேஜே இல்லாமல் இருக்கும் அதில் இருப்பீங்க. அப்படி எல்லாம் தெரிஞ்சிருந்தாலும் மோஸ்ட் வெல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருப்பாங்கன்னா குயிக் மைண்ட் செட்டில் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதில் ஏதோ ஒன்றில் நம்ம எல்லாருமே வருவோம். அப்போ ரியாலிட்டியை செக் பண்ண என்ன இருக்குது? ஷேர் மார்க்கெட்டில் மணி ஏர்ன் பண்ண முடியாது அப்படின்னு ஒரு கான்செப்ட் இல்லை. நான் இப்போ கூட சொல்கிறேன், அந்த மாதிரி மணி சம்பாதிக்க முடியாதுன்னு சொல்லவே முடியாது. வாய்ப்புகள்லாம் இருக்குது. ஆனால் அது என்ன ஒன்றுனா ஈஸியாக பண்ண முடியாது, அவ்வளோதான் அதில் இருக்கிற டிஃபிகல்ட்டிஸ். வாய்ப்புகள் இருக்குது, அந்த பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு ஈஸியாக இல்லை, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரியாலிட்டி. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க. ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு 5 வருஷம் படிக்கிறோம், இன்ஜினியர் ஆகிறதுக்கு ஒரு 4 வருஷம் படிக்கிறோம், ஒரு சாதாரண கிராஜுவேஷன் முடிக்க 3 வருஷம் படிக்கிறோம். அப்போ மார்க்கெட்டில் மட்டும் 5 நாளில் ஒரு யூடியூப்பில் வீடியோ பார்த்துட்டோ, இல்லை குரூப்பில் கால் கொடுக்குற பெரிய இன்ஸ்டியூஷனில் கால் கொடுக்குறதோ, இல்லை பெரிய ஆளுங்க கால் கொடுக்குறதோ, இது மட்டும் எப்படி நடக்கும்னு நம்புறீங்க? ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு 5 வருஷம், அதில் 3 வருஷம் ப்ராக்டிக்கல், 2 வருஷம் லேபு அது இதெல்லாம் போகும், தியரிட்டிக்கல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்ஜினியரிங், அதே மாதிரி நம்ம கிராஜுவேஷன். அவங்கள விடுங்க, டாக்டரு இன்ஜினியரை விட்டுருங்க, நம்ம எல்லாருமே கிராஜுவேட்டட் தான் இருப்போம். நம்ம போன உடனேயுமே +2 முடித்த உடனே காலேஜ் ஃபஸ்ட் இயர் சேர்ந்த உடனே கிராஜுவேஷன் முடிச்சிட்டோன்னா சொல்கிறாங்க. அதுக்கு 3 வருஷம் படிக்கணும். அதில் 1008 ப்ராக்டிக்கல், 1008 லொசுகள்லாம் இருக்கும். அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் தானே நம்ம யூஆர் கிராஜுவேட்டட் அப்படின்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான், கான்வகேஷனு. அதுக்கு அவ்வளோ வருஷம் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஆனால் மார்க்கெட்டில் 2 நாளில் யூடியூப்பை ஃபுல்லாக பார்த்துட்டு, ஒரு 3 நாள் குரூப்பில் யாராவது பெரிய ஆளுங்க கால் கொடுக்குறத கேட்டுட்டு, அவங்க கொடுக்குறதையே நம்ம ஃபாலோ பண்ணால் எப்படி நம்ம ஜெயிக்க முடியும்? மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்குது. அதனால தான் இங்கே நம்மளால் சம்பாதிக்க முடியல. 5 நாள் வீடியோ பார்த்தா நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிடுவோம், 2 நாள் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணால் நம்ம ஜீனியஸ் அப்படின்ற இந்த நினப்பு மார்க்கெட்டில் மட்டும்தான் வரும். நீ டாக்டர் ஆகிட்டா கூட உடனே பேஷண்ட்டை செக் பண்ணலாம் உன்னை விட மாட்டாங்க. சீனியர்ஸ் கிட்ட போயிட்டு அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும். அது மாதிரி இன்ஜினியரிங் வேலை போன உடனேயுமே அவங்களுக்கு மேலே சீனியர்ஸ் இருப்பாங்க, அவங்கக்கிட்ட ஒப்பீனியன் வாங்கணும். ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஒரு பிரின்சிபல்ஸ், ஒரு ரூல்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் அது இல்லை. ஏன்னா நம்மளே ராஜா, நம்மளே மந்திரி. நம்ம என்ன முடிவு எடுக்கிறோமோ அதுதான், நம்ம என்ன தப்பு பண்ணுறோமோ அதுக்கு தண்டனை மட்டும் கண்டிப்பாக உண்டு. அதுதான் மார்க்கெட்டில் இருக்குது. அதனால தான் நம்மளால் மார்க்கெட்டில் பணம் சம்பாதிக்க முடியல. இங்கே பணம் சம்பாதிக்கன்னு நம்ம நினைக்கிற நம்மளால் ரியலாக பணம் சம்பாதிக்க முடியாத காரணம் இவ்வளோ இருக்குது. இதுதான் ரியாலிட்டி. நான் சொன்னதை தவிர வேறு ஏதாவது இருக்கா? நீங்கள் திங்க் பண்ணி பாருங்கள். அப்படி இருந்தால் எனக்கு யூடியூப்பில் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். அதாவது ஷேர் மார்க்கெட் ஒரு ஜாப் மாதிரி தான் அப்படின்னு ட்ரீட் பண்ணணும். ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், பேஷன்ஸை வளர்த்துக்கணும், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக்கணும். முதல்ல ஷேர் மார்க்கெட்டோட ஃபண்டமெண்டல் பேசிக் நாலேஜை நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் பணம் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய இடம்தான், சம்பாதிக்கக்கூடிய இடம்தான். நீ தயாராக இருந்தால் நீ மார்க்கெட்லேருந்து சம்பாதிக்கலாம். நீ அதுக்கு கேப்பபிள் இல்லைன்னா நீ தான் மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும். இப்படின்னு சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
இது மாதிரி வேறு ஒரு ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.